விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திடமான அடித்தளமாக இருப்பவர்கள் அதன் தொண்டர்கள்தான் என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அகூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் ஒன்றிய செயலாளர் அகூர் வேந்தன் படத்திறப்பு நிகழ்வில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அகூர் வேந்தன் படத்தை திறந்து வைத்தார். தங்களுடைய சொன்னார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துவார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். சாதி வைப்பு போராளிகளுக்கு, சாதி வைப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். நமது தோழர் அகூர் வேந்தனுக்கு, நமது தோழர் அகூர் வேந்தனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எழுச்சி தமிழர் கரத்தை. அதோடு மறைந்த அகூர் வேந்தன் குடும்பத்திற்கு கட்சி நிதியையும் நிவாரணமாக வழங்கினார். அப்போது பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திடமான அடித்தளமாக இருப்பவர்கள் அதன் தொண்டர்கள்தான் என்று தெரிவித்தார். அவர் திடுமென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிவிட்டார் என்று சொன்னபோது நானும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலே இருந்தேன். முகமெல்லாம் இப்போது நீங்கள் பார்த்தால் தெரியும், தழும்புகள். எந்த நேரமும் கும்பலிலேயே இருப்பதால் ஏதேனும் தொற்று நோய் ஏற்பட்டு விடுகிறது. 24 மணி நேரமும் தோழர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு சென்னையில் இருந்தாலும் சரி, வேறு மாவட்டங்களுக்கு சென்றாலும் சரி, கும்பலிலே இருப்பதனால் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு டைபாய்டு வந்து 15 நாள் மருத்துவமனையில் இருந்தேன். 3 மாதம் ஓய்வெடுக்க சொன்னார்கள். 3 நாள்கள் கூட என்னால் ஓய்வெடுக்க முடியவில்லை. தொடர்ந்து அலைந்து கொண்டே இருந்தேன். பிறகு அம்மை பார்த்துவிட்டது. 12 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன். மாநாட்டுக்கு 1 வாரம்தான் இருக்கிறது என்கிற நிலையிலே டிஸ்சார்ஜ் ஆகி மாநாட்டுக்கான வேலையில் ஈடுபட்டேன். அதன் பிறகும் இன்னும் 1 நாள் கூட ஓய்வெடுக்க முடியவில்லை. இப்படி இடையறாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற நிலையில் தம்பி அகூர் வேந்தன் காலமாகிவிட்டார் என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சியை தந்த ஒரு சூழலில் இன்றைக்கு வேந்தனின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லுவதற்கான ஒரு ஏற்பாட்டை நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் திலீபன், மலைச்சாமி, இதர மாவட்ட செயலாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், தம்பி முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன், இரா செல்வம், இயக்கத்தின் பலர் முன்னோடிகள், ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியே சொல்ல வேண்டும் என்று ஆசை, நேரமில்லை. அவர்கள் எல்லோரும் எடுத்த முன்முயற்சியின் விளைவாக அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு நமது கட்சியின் சார்பில் இந்த தொகையை வழங்கி தம்பி அகூர் வேந்தன் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெற விரும்புகிறேன். இப்போது உங்கள் சார்பில் 2,51,500 ரூபாய் குடும்ப ஆறுதல் நிதியாக வழங்கப்படுகிறது.